RO Double Spun Filter Change எக்ஸ்டென்ஷன் எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். RO வாட்டர் பியூரிஃபையர்ஸில் நாம் நார்மலாக ஒரு ஸ்பன் ஃபில்டர் நம்ம யூஸ் பண்ணுவோம். 2 ஸ்பன் ஃபில்டர் வச்சா அது டபுள் சேஃபாக இருக்கும். பழைய வீடியோங்களில் டிரான்ஸ்பரண்ட் கேசிங் எப்படி வைக்கிறதுன்னு நான் போட்டிருப்பேன். இப்போது நார்மலாக இருக்கிறதையும் சேர்த்து வச்சு டபுள் எக்ஸ்டென்ஷனாக வச்சு பார்த்தா நமக்கு ROவோடைய லைஃப் அதிகமாக வரும். நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா பழைய கேசிங்கையே க்ளீன் பண்ணி அதுக்குள்ளேயும் ஸ்பன்னை வைக்கிறேன். இதனுடைய டீட்டெயில்ஸுங்க உங்களுக்கு என்னுடைய பழைய RO பியூரிஃபையருடைய வீடியோஸு கலெக்ஷன்ஸ்குள்ளே உங்களுக்கு இருக்கும். டீட்டெயில்ஸுங்களை நீங்கள் பார்க்கலாம். இதை அதுக்குள்ளே பொருத்தி கரெக்டாக அதனுடைய மிடில் ஹோல்குள்ளே செட் ஆகிற மாதிரி வச்சு இந்த கேசிங்கை நான் க்ளோஸ் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் வாட்டர் இன்லெட்டுடைய வால்வை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் அதை டைட் வச்சுக்கோங்க. இல்லைனா வாட்டர் லீக்கேஜ் ஆகும். நல்லா ப்ரெஷர் எவ்வளோ ஸ்ட்ரென்த் முடியுமோ அவ்வளோ டைட் பிடிச்சிக்கோங்க. இதை எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல பிளேஸில் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு பென்சிலில் பாயிண்ட்டுங்களை நோட் பண்ணிக்கோங்க. ஹோல்ஸ் ஸ்க்ரூ பண்ணுறதுக்காக செவத்தில் நான் பாயிண்ட்டுங்களை நோட் பண்ணி வச்சு எடுத்துக்கிட்டேன். ட்ரில்லரை கொண்டு ட்ரில்லிங் செய்கிறேன். அதுக்கு எவ்வளோ ஸ்க்ரூவுக்கு தேவையோ அந்த ட்ரில்லிங்கை செய்கிறேன். அடுத்து வர வீடியோக்களில் ட்ரில்லிங் மிஷின்ஸ் அதில் டிஃப்ரென்சஸ் அதனுடைய யூசேஜஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸுங்களை பொறுத்து அடுத்து என்ன வீடியோக்கள் வேணுன்றதை நான் உங்களுடைய ரிக்குவயர்மெண்ட் படி நான் வீடியோஸுங்களை போடுறேன். இப்போ இந்த செவத்தில் எங்கள் கிட்டே இருக்கிற ஸ்க்ரூவுடைய லென்த்துக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ ஹோல் நான் செவத்தில் போட்டுக்கிறேன். இதுக்குள்ளே பிளாஸ்டிக் ப்ளக்கை இன்சர்ட் பண்ணுறேன். உடன் ப்ளக்குன்னு நம்ம கட்டைகளை கட் பண்ணி வச்சுருக்கோம், அதுங்களையும் இன்சர்ட் பண்ணலாம். என்கிட்ட ரெடிமேட் பிளாஸ்டிக் ப்ளக்ஸ் இருக்கிறதால அதை இன்சர்ட் பண்ணுறேன். நான் கார்பெண்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது ஒரு கட்டைகளை நீளமாக கட் பண்ணி வச்சுருப்பாங்க, அது செவத்தில் ஓட்டை போட்டு அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுவாங்க. ஸ்க்ரூவை டைட்டாக பிடிக்க அது ரெடிமேடாகவும் நமக்கு நைலானில் கிடைக்கும். பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் நைலான் ப்ளக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டேன். ஸ்க்ரூவை உள்ளே போட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் வழியாக டைட் பண்ணுறேன். அதை முழுக்க ஸ்ட்ராங்காக டைட் பண்ணாமல் கொஞ்சம் வெளியே விட்டு வச்சு 2/3 நான் உள்ளே இன்சர்ட் பண்ணுறேன். அந்த 1/3 பார்ட்டில் இந்த கேசிங்கை இறக்கி கரெக்டான ஃபிட்டுக்குள்ளே வச்சுக்கிறோம். வச்சதுக்கப்புறம் ஏதாவது கேப்ஸ் இருந்தால் டைட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த வாட்டர் இன்லெட் அண்ட் அவுட்லெட் பைப்பை எடுத்துக்கிட்டேன். அதை ப்ராப்பராக ஸ்மூத்தாக எட்ஜஸ் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். ஜிக்ஸாகாக இல்லாமல் ரவுண்டாக இருக்கிற மாதிரி அதை பார்த்துக்கிட்டேன். அதை ஒரு எண்ட் 1/3 அவுட்லெட்டும் இன்னொரு ஸ்பன் ஃபில்டருடைய இன்லெட்டுக்கும் அளவு எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே சொருகி டைட்டாக உள்ளே ஏற்றிட்டு மேலே உள்ள ஸ்பன் ஃபில்டருடைய வாட்டர் இன்லெட்டை கழட்டுறேன். அதனுடைய வாட்டர் இன்லெட்டை எடுத்து இந்த ஃபஸ்ட்டு லெவல் ஸ்பன் ஃபில்டருக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறேன். இதை எடுத்து டிரான்ஸ்பரண்ட் ஃபில்டருக்குள்ளே இன்சர்ட் பண்ண வயர் வச்சுருக்கேன். இப்போ இதை அதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணுறேன். ஏன்னா உள்ள ஸ்பன் ரொம்ப கண்டாமினேட் ஆகிடுச்சு. அதை ரிமூவ் பண்ணிவிட்டு சுத்தமாக உள்ளே கையை விட்டு க்ளீன் பண்ணிக்கிறோம். அதுக்குள்ளே இருக்கிற டஸ்ட்டுங்கெல்லாம் க்ளீன் ஆகிற மாதிரி க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு புது ஸ்பன் ஃபில்டர் அதுக்குள்ளே ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா இது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதால அதுக்குள்ளே இருக்கிற கண்டாமினேஷன் நமக்கு கிளியராக தெரியும். அதனால் இதை நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். நம்ம எந்த கலரும் அதில் தெரியாமல் புது ஸ்பன் ஃபில்டரை எடுத்துகிட்டு அதில் உள்ள தூசிகளை க்ளீன் பண்ணிக்கோங்க. நார்மலாக மேனுஃபேக்சர் பண்ணும்போது அதில் வரக்கூடிய தூசிகள் தான் அதை க்ளீன் பண்ணிக்கணும். தூசி மீன்ஸ் அதில் உள்ள அந்த ஒயிட் கலர் பார்ட்டிகல்ஸை அதை கரெக்டாக உள்ளே இன்சர்ட் பண்ணி அந்த ஹோல்குள்ளே
அதனுடைய பொசிஷனுக்கு வச்சு மேலே உள்ள இன்லெட் ஹோலுக்கு கரெக்டாக செட் ஆகிற மாதிரி அந்த ஸ்பன்னை வச்சு டைட் பண்ணிக்கோங்க. வாட்டர் இன்லெட்டை ஆன் பண்ணி உள்ளே இருக்கிற ஏரை ரிமூவ் பண்ணிட்டோம். ஏன்னா அந்த ஏர் உள்ளே போச்சுன்னா மோட்டருக்கு ப்ராப்ளம் ஆக சான்சஸ் இருக்குது. அதனால் எப்போவுமே ஒரு டிப் என்னென்னா, ஆர்ஓவை புதுசாக ஏதாவது இன்ஸ்டால் பண்ணும்போது ஏர் அவுட்லெட் சைடு ஓப்பன் பண்ணிவிட்டு ஏர் போயிட்டு வாட்டர் வர வரைக்கும் அதை எடுத்து விடுங்க. அதை எடுத்து இந்த டிரான்ஸ்பரண்ட் ஸ்பன்னுக்கு இன்செர்ட் பண்ணுறேன். இப்போ போட்டு பார்த்தேன், தண்ணி வருது அவுட்லெட்டில். இந்த இடத்துல தண்ணி வர்றத உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். நான் வாட்டர் உள்ளேருந்து ஃபில் ஆகிக்கிட்டே வருது. நான் இப்போ கை வச்சுருக்கிற இடம் வரைக்கும் ஃபில் ஆகிருக்கு. இப்போது ஒரு ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணோம். இப்போ நான் கட்டிக்கிட்டு இருக்கிற ஸ்க்ரூ சைட்லேருந்து வாட்டர் வெளியே லீக்கேஜ் ஆகுது. அந்த எல் பைப்புன்னு சொல்லுவாங்க. அதை கழட்டி எடுத்து மறுபடியும் திக்காக அதுக்கு நான் டெஃப்லான் டேப்பை போட்டு திருப்பி உள்ளே போட்டு பார்க்க போகிறேன். ஏன்னா இது பழசாயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 7 இயர்ஸாக இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதால இதில் லீக்கேஜ் வர்றது சகஜம்தான். அதனால் இன்னும் ஸ்ட்ராங்காக அதுக்குள்ளே டெஃப்லானை போட்டு அதை உள்ளே ஸ்க்ரூ பண்ணி மறுபடியும் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். இது நார்மலாக நீங்களும் இதை இந்த மாதிரி பண்ணி பார்க்கலாம். ஓல்டையே மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் மட்டுமே புதுசு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா பழசையே சரியாக யூஸ் ஆகும்போது அதை யூஸ் பண்ணிக்கிறது தான் பெட்டர், காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும். இப்போ இந்த டிரான்ஸ்பரண்ட் கேசிங்லேருந்து ஆர்ஓக்கு உள்ளே போகிறத கனெக்ட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி பார்க்குறேன். வாட்டர் லீக்கேஜ் மறுபடியும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் அதை கழட்டிட்டு புதுசு வாங்கிட்டு வந்தேன். இது ஷாப்பில் ஈச் 10 rupees ஆகுது. அது வரைக்கும் இதுக்குள்ளேயே கனெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். உள்ளே எதுவும் எறும்பு பூச்சிகள் போகாமல் இருக்க புதுசு கொண்டு வந்துட்டேன். பழசை கழட்டி எடுத்துட்டேன். இதுதான் அந்த பழசு. இதுக்குள்ளே இருக்கிற ரப்பர் இறுகிட்டதால் ஹோல்ட் பண்ண முடியல பைப்பை. இது புதுசு. இப்போ இருந்த புதுசை கொண்டு அதுக்குள்ளே டெஃப்லானை போட்டு அதனுடைய ஸ்க்ரூவுக்கு நல்லா திருக்கிக்கங்க. தேவையான அளவுக்கு டெஃப்லான் டேப்பு. இந்த புதுசை கழட்டின இடத்துல உள்ளே இன்செர்ட் பண்ணி முதல்ல ஆன்டி கிளாக் வைஸ் கரெக்டாக பொசிஷனுக்கு வந்ததுக்கப்புறம் கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ ரொட்டேட் பண்ணிட்டோம். எவ்வளோ போகுதோ அவ்வளோ திருக்கிட்டோம் டைட்டாக. இப்போ இந்த வாட்டர் இன்லெட்டை இந்த கேசிங்கு உள்ளே இன்செர்ட் பண்ணுறோம். டிரான்ஸ்பரண்ட் ஸ்பன் ஃபில்டருக்கும் நார்மல் ஸ்பன் ஃபில்டருக்கும் நடுவில் இதனுடைய அவுட்டை அதனுடைய ஈனுக்கு கனெக்ட் பண்ணுறோம். நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கேப் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இதை தண்ணியை ரிலீஸ் பண்ணி விடுறோம். வாட்டர் இதுக்குள்ளே போய் டிரான்ஸ்பரண்ட் கேசிங் வழியாக ஆர்ஓக்கு போகுது. இப்போ இந்த இடத்துல லீக்கேஜ் எங்கேயும் தெரியல. இப்போ எல்லா இடத்துலையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எங்கேயும் லீக்கேஜ் இல்லை. சக்ஸஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்கள் அடுத்த வீடியோக்களை உடனுக்குடன் நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ.